தமிழ்நாடு பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. எப்பா முடியலடா தமிழ்நாடை பேசாமல் இந்தியாவிலேருந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிடலாம் போல. ஒஸ்ட்டுடாடின்னு சொல்கிற அளவுக்கு வடக்கன்ஸ் பண்ணுற சில விஷயங்களை தான் நான் இப்போ பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ நீங்கள் என்னை ஆன்டி இண்டியன் சொன்னால் கூட பரவாயில்ல. இதுதான் சொல்கிறேன், ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ ஆர் ஆன்டி இண்டியன். பேசிக்கலி உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரியாக்ஷன் வீடியோ மாதிரி தான் தெரியும். ஆனால் அது கிடையாது. இது ஒரு ஒப்பீனியன் கலந்த ரியாக்ஷன் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோவே உங்களை ரேஜ் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாங்க ஒன்றா சேர்ந்து ரேஜ் வெயிட் ஆகும். ஓகே, லிட்ரலி அது தான் சொல்லணும். அந்த குரூப்பில் கண்டிப்பாக ஒருத்தவங்க கூட படித்தவங்க இருக்க மாட்டான். ஏன்னா படித்தவங்க அப்படி பண்ணவே மாட்டான். அந்த பொண்ணு வயிற்று பழப்பை இதை பண்ணாலும் அங்கே போய் இவங்க எச்ச புத்தியை காட்டுறானுங்க. இவனுங்களாம் என்றைக்குமே திருத்த முடியாது. இன்னொரு தடவை அந்த பொண்ணு ஸ்டேஜ் ஏறுறதுக்கே பயப்படும். எவனாவது இந்த மாதிரி கையை கொடுத்தா கூட கிட்ட கூட போகாது. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிரிப்பு தாங்க முடியல. இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க. ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. அது மாதிரி பீகார் இருக்குது, அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸு, சிவிக் சென்ஸ் இல்லாதவங்க அப்படின்றது தான். பட் ரியாலிட்டி என்னென்னா, ரியாலிட்டி அதுதான். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாய்ப்பி காஞ்சாலும் நார தான் செய்யும் அப்படின்ற மாதிரியே இந்த வடக்கன்ஸை வெளிநாட்டுக்கு போனாலும் கம்முன்னு இருக்க மாட்டானுங்க. அவங்க போன இடத்துல ஒரு முஸ்லீம் குரூப் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன எதுனே தெரியாமல் இவனுங்களும் நம்ம கொடியை மாட்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு பைத்தியம் மாதிரி கத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. அவனுங்க தான் இவனுங்க நாங்களும் அதானு காமிக்கிறதுக்கு இதுல மீசையை வேற முறுக்கிட்டு வீடியோ எடுக்கிறான். அவனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது. மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடு. இந்த வீடியோட கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாம் சதுரி ஓடிடுவானுங்க. அந்த கிளிப் இருந்த எடிட்டர் போடியா. சரி, யூகேல அவங்க நீ போன இடத்துல அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணது உனக்கு டிஸ்டர்பா இருந்துச்சு, ரைட்டு. இங்கே இந்தியாவில் அவங்க பண்ண வேண்டிய இடத்துல தான் ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த கோபால் சிட்டி என்ன வந்துச்சுன்னு தெரியல, உள்ளே போய்ட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் அன்எம்ப்ளாய்டாக தருவீங்க, அன்எஜுகேட்டடாக இருக்கிறவங்களாம் திரட்டி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இரிட்டேட் பண்ணிடுற நம்மள. சரி, இதை சில்லி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு சீரியஸான விஷயத்துக்கு போவோம். யூகேல ஒருத்தவர் மாட்டியிருக்காரு. என்ன பண்ணி மாட்டியிருக்காருன்னா, 12 வயசு குழந்தைய மீட் பண்ண போய் மாட்டிக்கிட்டாரு. மீட் பண்ணோம்னா சும்மாலாம் போல சேட்டிங்கில் நிறையா தப்பாக பேசிட்டு நேரில் போயிருக்காரு. அங்கே போனால் அவரை பிடிச்சிட்டாருங்க. How long have you been in the UK? So just 2.5 months. 2.5 months. And you're trying to meet a child today? Yes? Yeah. I don't know about that. Leave me actually. We should just let you go. Sir, I can go to my town. You want to go home? Absolutely not. No. Police will be here 5-10 minutes. When the police arrive, they're going to look at our evidence. Sir, and you're going to be arrested. I don't know that it is it is wrong or something like that. Of course you do. இந்த விஷயம் அவனுக்கு தப்புன்னே தெரியாமல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. இதே விஷயத்தை அவன் இந்தியா பண்ணாலும் இது தப்பு தான். ஆனால் என்ன வெளியே தெரியாது. அவன் அந்த என்ன பண்ணணும்னு நினச்சானோ அதை பண்ணியிருப்பான். இந்தியாவில் அது நடந்திருக்கும். இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா விடுவானுங்களா அவனுங்க? இதென்ன இந்தியாவா காசு கொடுத்துட்டு வெளில வர்றதுக்கு? இவன் ஒருத்த மட்டும் கிடையாது, அங்கே போகிற எல்லாருமே இதை தான் ஒரு வேலையாகவே வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி மாட்டியும் செய்கிறானுங்க. அங்கே இருக்கவனுங்க இந்தியாவை பற்றி என்ன நினைப்பானுங்க? இந்தியாவில் குழந்தைங்க மேரேஜெலாம் பண்ணிக்கலாமா, குழந்தைங்க கூட இதெல்லாம் பண்ணலாமா அப்படி தான் நினச்சிட்டு இருப்பானுங்க. இந்தியாவில் தான் நடக்குது போல் அப்படின்னு நினைப்பானுங்க. ஏன்னா அங்கே போகிற எல்லாருமே இதை தான் ஒரு வேலையாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவன் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கற்றுறான். ஆனால் இவனை ஜெயிலெலாம் போடல, இவனை திரும்ப ரிட்டன் அனுப்பிட்டாங்க. நார்மலாகவே ஃபாரின் கண்ட்ரீஸில் இண்டியன்ஸ்னாலே ஹேட் ரேட் அதிகம். இவனுங்க வேறு சூவை சாத்திட்டு சும்மா இல்லாமல் கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ணுறானுங்க. நல்லா காசு சம்பாதிச்சுட்டு அங்கே போய் செட்டில் ஆகலாம்னு பார்த்தா கூட இவனுங்க பண்ணுற வேலையில் அங்கே போகக்கூட முடியாது போல். இந்தியன்ஸ் அப்ராட் போனால் காமனாக பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? என்ன ரோட்டில் குப்பையை போடுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, திருடுறது.
எங்கே போனாலும் இந்த வேலையை பார்க்குறானுங்க. யார் எங்கே இடம் எதுவுமே பார்க்குறது கிடையாது. போன இடத்துல நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சா உடனே எடுத்துடுறது. ஏன் அங்கே போனால் மட்டும் இது மாதிரி பண்ணுறானுங்கன்னு தெரியல. இல்லை இங்கே இருக்கும்போது இது மாதிரி தான் இருப்பானுங்க போல், அங்கே போன பிறகு அதை காட்டுறானுங்க. அங்கே போனால் எல்லாத்தையும் கேமரா இருக்கு மாட்டிக்கிறானுங்க. அதான் வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஹாரர் வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அது 2 years முன்னாடி வந்த ஓல்டு வீடியோ. ஆனால் அதை போட்டு ஒரு வருஷம் ஆளுக்கும் போட்டு காட்டுறானுங்க. ஏன்னா மாட்டினது தான், பேர் வாங்கினது தான், அதை நம்மளால் மாற்ற முடியாது. இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த லேடி அண்டர்வேர் திருடி மாட்டிக்கிச்சு. அதுவும் அவங்க பிரதருக்கு அண்டர்வேர் திருடி மாட்டிக்கிச்சு. You have to turn around. No, sir, sorry, please. Please forgive me, please. Turn around. But I forgot I pay. I told you. Okay, we'll talk about it. Turn around. No, sir. I told you I'm forgot. Sorry, but I pay. I pay for you. I'm sorry. இது நம்ம ஊர் போலீஸ் கிடையாது. அங்கெல்லாம் லாவை எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன இது கூட மாற்றம் இருக்காது. பாவம் போது விடலாம் மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு காலில் வந்து உருண்டு பண்ணாலும் வாய்ப்பு கிடையாது. அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான பணத்தை கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆக்சுவலாக. ஆனால் அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த அவங்க கடைக்காரவங்க பார்த்து அவங்கள போய் பிடிக்கிறாங்க. அவ்வளோ நேரம் பே பண்ணுறது ஞாபகமே இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணுது எனக்கு. இதை பார்த்தா பே பண்ணுறது மறந்துட்டேன்னு அந்த பொண்ணு திரும்ப சொல்லுது. வெறும் 60 seconds ஒரு கடவுளை கிரியேட் பண்ணி அதை மக்களை நம்ப வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்க இந்த வடக்கன்ஸு. எப்படி பண்ணுறானுன்னு மட்டும் பாருங்கள். बाबा टिल्लू नाम मेरा बाबा। அருமையாக பண்ணுறானுங்கல்ல. இதெல்லாம் எப்படி உடனே நம்புறானுங்கன்னு புரியல எனக்கு. இப்போ நம்ம ஊரில் கூட ஒருத்தர் ஏலியன்ஸுக்கு கோயில் ஆரம்பித்தார். பேசாமல் அவர் அங்கே போய் ஆரம்பிச்சிருந்தா நேரத்துக்கு டாப்பில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பார். நம்ம ஊரில் இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. அங்கே தான் எதுனாலும் நம்புவானுங்க. இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக பேசப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு எவ்வளோ பேர் கடிக்கிறானுங்கன்னு தெரியல. அவனுக்கு கடிக்காமல் இருந்தானுங்கன்னா அப்லோட் பண்ணுறேன்.